ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ் தகுதி தேர்வில் இயல் 1 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டோம். இனி அடுத்து தமிழ் தகுதி தேர்வில் இயல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் கேட்கிறதா என் குரல் அது 2 வீடியோவாக போட்டு படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து பரிபாடல் பார்க்க போகிறோம். பரிபாடல் பார்த்துட்டு அதில் குட்டியாக இன்னொன்று இருக்குது, ஒரு போயம் ஒன்று இருக்குது, செய்யுள் ஒன்று இருக்குது. அது முடிஞ்சு அதோடு சேர்த்து முடிச்சிட்டோம்னா இயல் 2 பாதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு துணைப்பாடமும் இலக்கணமும் வரும். அதை தனி வீடியோவாக போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. இப்போ நமக்கு கொடுத்துருக்க பரிபாடல் கீரந்தையார் எழுதிய பாடலை கொடுத்துருக்காங்க. இது நம்ம படிச்சிருப்போம், பரிபாடல், ஓங்கு பரிபாடல் அப்படின்னு. அதோட அடைமொழி ஓங்கு பரிபாடல். இதை எழுதவன் கீரந்தையார். அவர் எழுதின பாட்டை கொடுத்துருக்காங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றுக்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இதுக்காக அந்த பாட்டை நம்ம லைனாக ரீட் பண்ணோன்னா திடீர் 2 லைன் கொடுத்து இது இடம்பெற்ற பாடல்னு கூட கேட்கலாம். ஒரு சேஃப்டிக்கு சும்மா அந்த பாட்டு எப்படி வருதுன்னா ஊழி ஊழு அந்த ஊழி ஊழு அந்த மாதிரி வந்ததுன்னா அது பரிபாடல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாடலின் பொருள் பார்க்கலாம். இது எழுதியவர் கீரந்தையார். கொடுத்துருக்க பாட்டு பார்த்திங்கன்னா எதை பற்றினது அப்படின்னா, அந்த பூமியோட சுற்றி வர அந்த அண்ட பகுதி இருக்குங்க இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் அண்டம் தோன்ற காரணமான கரு பேரொளியுடன் பெரிய சவுண்டோட தோன்றியதாமா. ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் அந்த அண்டம் தோன்ற காரணமாக உள்ள அந்த கரு தோன்றுகிறது. உருவமே இல்லாத காற்று முதல் பூதத்தின் ஊழியது. உருவமே இல்லாத காற்று தான் காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படி ஒரு பெரு வெடிப்பு நிகழுது. பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் கரு, அதாவது அண்டம் தோன்ற காரணமான கரு தோன்றுகிறது. உருவமே இல்லாத காற்று தான் அந்த முதல் பூதத்தின் ஊழி. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள் சிதறும்படி பெரு வெடிப்பு நிகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. சரிங்களா? பிறகுதான் நெருப்பு பந்து போல பூமி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. அப்புறமா தான் நெருப்பு பந்து போல பூமி உருவாகிய அந்த ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிகிறது. அந்த பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்த ஊழிக்காலமும் கடந்தது. இவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் என்ன வரும்? வெள்ளம் வரும். அப்போ பூமி வெள்ளத்திலேயே மூழ்கிச்சாமா. இப்படி மீண்டும் மீண்டும் வெள்ளத்தினால இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி அப்புறமா தான் வாழ்வதற்கு நம்ம ஏற்ற ஒரு சூழல் உருவாகிறது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. இப்போ அதுக்கப்புறமா தான் உயிர்கள் நிலையாக நிலைச்சி நிற்கிற மாதிரி ஒரு ஊழிக்காலம் வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி மாறி மாறி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. வேறு அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு அந்த கரு தோன்றுது. அப்புறம் அந்த ஆற்றல் கிளர்ந்து சிதறும்படியாக ஊழிக்காலம் நடந்ததுங்கிறாங்க. இப்படியே பல ஊழிக்காலம் போய் அப்புறம் நெருப்பு பந்து போல் பூமி உருவாகுது. அப்புறம் அதில் மழை நிறையா பெய்யுது. அப்புறம் வெள்ளம் வருது. இப்படி தொடர்ந்து போயிட்டு சரி பண்ணிதான் கடைசியாக உயிர்கள்லாம் நம்மளாம் வாழ்றதுக்கு ஏற்றமான ஒரு ஊழிக்காலம், நிலையான ஊழிக்காலம் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோன்னா, பூமி எப்படி இருக்குன்னா நெருப்பு பந்து போல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மழை பெஞ்சு வெள்ளம் வெள்ளத்தில் மூழ்கிருச்சு. மீண்டும் அதுக்கப்புறமா உயிர்கள் உருவாதற்கு ஏற்ற சூழல் அதுக்கப்புறமா தான் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. சொல்லும் பொருள் நோட் பண்ணிக்கோங்க. விசும்புனா வானம், விசும்பு வானம். ஊழினா யுகம், அந்த யுகம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு யுகம் கழியுது, அது யுகம். ஊழ் அப்படிங்கன்னா முறை.
தன் பெயல்னா குளிர்ந்த மலை, தன் பெயல் குளிர்ந்த மலை. ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. இதில் விசும்பு வானம் முக்கியம், ஊழி யுகம் முக்கியம், தன்பெயல் குளிர்ந்த மலை முக்கியம், பீடு சிறப்பு முக்கியம். ஆர்தருபு பார்த்து வச்சுங்க, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. இலக்கண குறிப்பு இதை வந்து ரொம்ப 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 ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அடுக்கு தொடர்னா அவனுக்கு தெரியலைங்களா, ஒரே வேர்டு வந்து ரிப்பீட்டடாக வரும், அதான் வந்து அடுக்கு தொடர். ஊழ் ஊழ் அடுக்கு தொடர். அதாவது அடுக்கு தொடரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த ரிப்பீட்டடாகி வர வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேர்டாக இருந்தாலுமே பொருள் தரும். இப்போ ஊழ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்குது இல்லைங்களா, இப்போ தான் மீனிங் படித்தோம். ஸோ இது மாதிரி மீனிங்கோடு அது பிரித்தா மீனிங்கோடு வர்றது வந்து அடுக்கு தொடர். இரட்டை கிளவின்னு ஒன்று இருக்குது தெரியும் இல்லைங்களா, அது வந்து பிரித்தால் பொருள் தராது. இப்போ சலசலை, சலனா மீனிங் இல்லை, சலசலைனா நம்மளுக்கு தெரியும் சலசலன்னு அந்த மாதிரி. ஸோ பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு தொடர். சரிங்களா, ஊழ் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு, முறைன்னு மீனிங் தெரியும். ஸோ அது வந்து அடுக்கு தொடர். அடுத்தது வளர்வானம் வினைத்தொகை. இது நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். வினைத்தொகைன்னா என்னென்னா 3 காலங்களையும் காட்டும். வளர்வானம்னா வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். ஸோ பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ் 3யுமே காமிக்கும். அதுதான் வந்து வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், வாரா வாராத, தேவை காணோம். ஸோ ஈர்கட்ட இது மாதிரி பெயரெச்சம். சவுண்டு வரனால பெயரெச்சம் போகிறோம். இதே லாஸ்ட் வேர்டு விட்ட வேர்டு வந்து சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அது வினையெச்சம்னு போடுவோம். இது வாராத, த ஆ சவுண்டு. ஸோ ஈர்கட்ட இது மாதிரி பெயரெச்சம். செந்தி அப்புறம் எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் தீ. அப்போ அது வந்து மை விகுதி வரனால அது பண்பு தொகை. இலக்கண குறிப்பில் ட்ரிக் வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கீழே பாருங்கள், தெரிந்து தெளிவம் கொடுத்துருக்கா இல்லைங்களா, அதை நோட் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துக்கிறத பாருங்கள். அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளனாமா. வெளியே நின்று பார்த்தோம்னா சிறு தூசி கூட கோடிக்கணக்கான பால்வீதிகள், சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும் அப்படிங்கிறாரு. அண்ட பெருவெளியில் வந்து நிறைய பால்வீதிகள், எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. நம்ம வெளியே நின்று பார்த்தோம்னா சிறு தூசி போல், குட்டி குட்டி தூசி போல் அத்தனை கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அமெரிக்கா வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள், அதை நோட் பண்ணிக்கோங்க, எட்வின் ஹப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபிச்சிருக்கார். இப்போ நம்ம பால்வீதிகள் போன்று கோடிக்கணக்கான பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு நிரூபித்தவர் யார் அப்படின்னா எட்வின் ஹப்பிள் 1924. அவர் எந்த வானியல் வல்லுநர், எந்த நாட்டு வானியல் வல்லுநர்னா அமெரிக்கா. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மாணிக்கவாசகர் அவர்கள் திரு அண்ட பகுதியில் வந்து இவற்றை வந்து எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அதுக்கப்புறம் லைன்ஸ் வருது, சிறிய ஆக பெரியோன் தெரியின், அதாவது குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தில் அப்போவே எப்போது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் சொல்லிட்டார். எந்த பகுதியில் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு அண்ட பகுதி. அது மறக்காது, ஏன்னா அண்டம் பற்றி தான் படிக்கிறோம். ஸோ திரு அண்ட பகுதியில் நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லிட்டாருங்க. அவ்வளோதாங்க அது முக்கியம். அடுத்ததில் வேணால் அந்த ஒரு லைன் பார்த்துக்குங்க. அண்ட பகுதியில் வந்து உருண்டை வடிவமாக இருக்குது, உருண்டை வடிவம் அப்படி, அப்போ உருண்டை வடிவம் தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அது கீழே பாருங்கள். கதிரவனின் ஒளிக்கற்றைகள் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. அதனால் கதிரவனோட ஒளிக்கற்றை படும்போது அந்த தூசி துகள் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே அந்த நூல்வெளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. இதில் அடைமொழி என்ன, ஓங்கு பரிபாடல். கரெக்டுங்களா. இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. சரிங்களா, பண்ணோடு பாடப்பட்டவை பரிபாடல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இப்போ நம்ம படித்ததில் வந்து கீரந்தையார் எழுதிய பாடல். ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ பாட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்லி 24 தான் கிடச்சிருக்கு. 70 இருக்குங்கிறாங்க, நம்மளுக்கு கிடச்சது 24. அதில் கீரந்தையார் எழுதிய பாடலை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த அண்ட பெருவெளியை பற்றி வந்திருக்க பாடல் யார் எழுதுனாங்கன்னு கேட்டால் கீரந்தையார். கீழே உள்ளது எப்படி படிச்சுக்கலான்னா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து எப்படி வாழ்க்கை முறை நடத்துகிறாங்க, சமூக உறவு எப்படி இருந்துச்சு, அறிவாற்றல் எப்படி இருந்துச்சு, இயற்கையை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்த திறன் அவங்கக்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா
நம்மளோட சங்க இலக்கியங்கள் சங்கம் லிட்ரேச்சர்னு படிப்போம் இல்லைங்களா ஹிஸ்ட்ரியில். இந்த சங்க இலக்கியங்கள் வாயிலாக தான் நம்மளோட மூதாதையர்கள் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோதான் முக்கியம். ஸோ இதில் வந்து 70 பரிபாடல் 70 பாடல்கள் பரிபாடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடச்சது 24 தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க பரிபாடல் கீரந்தையார் எழுதுனது. ஓங்கு பரிபாடல் இதோட அடைமொழி. அவ்வளோதான் முக்கியம். இது ஃபஸ்ட்டு லெசனால இந்த மாதிரி கொடுத்துருக்கத ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்லேயும் வேணாலும் எழுதி, அதாவது ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் வேணாலும் எழுதி அப்லோட் பண்ணுறேன். அதை ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, போதுங்க. நீங்கள் படிக்கவே வேணாம். இதை ஒரு வாட்டி அதை ஒரு வாட்டி கேட்டிங்கனாவே நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு ரெடி ஆகிட்டே வரீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் 6 மரம் உட்காந்துலாம் தமிழ் படிக்க வேணாம். டெய்லி ½ அன் ஹவர் ஒதுக்குங்க, அதுவே போதும். இதை ஒரு வாட்டி அதை ஒரு வாட்டி அப்படி மாற்றி மாற்றி கேட்டே இருங்க, மறக்கவே மறக்காது. அடுத்து இந்த மேகம் நாகூர் ரூமி அவர்கள் இருந்தது சின்னது தான், நூல்வெளி தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இன்ட்ரடக்ஷன், அதில் அந்த ஒரு லைன் பார்த்துக்கோங்க. மேகத்தையும் தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகின்றன. மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். அப்போது மேகத்தை பற்றி மேக சந்தேசம் என்று காவியமே இயற்றியவர் யாருன்னா காளிதாசன். மேக சந்தேசம் என்று காவியமே இயற்றியவர் காளிதாசன். அவ்வளோதான். அது கீழே பாருங்கள், நூல்வெளியை பார்த்துடலாம். முகமது ரஃபி எனும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். அப்போ நாகூர் ரூமி அவர்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா முகமது ரஃபி தான் அவரோட இயற்பெயர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். அப்போ இவர் எந்த இதழில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு? இவரோட எழுதின இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணையாளி. இவர் கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது நதியின் கால்கள் 7வது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நதியின் கால்கள் 7வது சுவை, 6 சுவை தான் படிச்சிருக்கோம். 7வது சுவை சொல்லாத சொல், பேரே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். நதிக்கு கால்கள், அப்போ நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன. அதோட இவர் என்ன நாவலை படைத்தார் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவலையும் படைத்துள்ளார். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பலுக்கு போன மச்சான் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, அதை நல்லா பார்த்துங்க. கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலை எழுதினவரும் நாகூர் ரூமி அவர்கள் தான். நாகூர் ரூமி அவர்களின் இயற்பெயர் முகமது ரஃபி. இவர் கணையாளி என்ற இதழில் எழுத தொடங்கியவர். இவர் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் இவர் எழுதினது வெளியாகி வந்திருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலையும் நம்ம நாகூர் ரூமி என்கிற முகமது ரஃபி அவர்கள் தான் படைத்துள்ளார்கள். இவ்வளோதாங்க. இயல் 2ல் பார்த்திங்கன்னா இப்போ மேகமும் பரிபாடலும் படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு துணைப்பாடம் வருது, ஒரு இலக்கணம் வருது. அது ரெண்டையும் ஒரே வீடியோவாக போட்டோம்னா அவ்வளோதான். இயல் 2 ஓவர் ஆயிரும். அப்புறம் நம்ம இயல் 3 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ½ அன் ஹவர் ஒதுக்குங்க தமிழுக்கு. நீங்கள் காதில் கேட்டிங்கனாவே போதும். நான் ரிப்பீட்டடாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் காதில் கேட்டாவே போதும். ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட ஒர்க் பிளேஸ்லையோ நீங்கள் கேட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.